அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். நெறைய பேர் அப்ப நான் பேசுறப்ப இல்லாதவங்களே இப்ப ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து இந்த புக்கர் லிஸ்ட்ட எப்படி பார்த்தேன் அப்டின்னா, அ என்னோட வாசிப்பிலேயே ஒரு மைல் ஸ்டோனா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த புக்கர் லிஸ்ட் சரவணன் சார் சொன்னாப்ல, அந்த லாங் லிஸ்ட்ட படிக்கணும், அட்லீஸ்ட் ஷார்ட் லிஸ்ட்ட படிக்கணும். அட்லீஸ்ட் அந்த அ அவார்ட் வாங்கின புக்கையாவது படிக்கணும் அப்டிங்கிற ஆசைகள் நெறைய இருந்துச்சு. ஒரு 2 வருஷமா வந்து அவார்ட் வாங்கின புக்க படிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த ப்ராஃபிட் சாங்க பத்தி படிச்சு எழுதினேன். ஆ அப்புறம் இன்னும் 2, 3 புக் எழுதினேன். ஆனா, அந்த லாங் லிஸ்ட் நடக்கிறப்ப நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது இவரோட பதிவ பார்த்தே நமக்கு ஆசையா இருந்துச்சு. அதனால அது வந்து இந்த முயற்சியில கை கூடிச்சுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுல நான் நினைச்சாப்புல ஒரு 13க்கு 6 புக் என்னால படிக்க முடியும். 5 படிச்சுட்டேன், 1 இன்னும் வரல. அது இல்லாம இந்த ஷார்ட் லிஸ்ட்ல வந்த 2 புக்கும் படிச்சிருவேன். ஸோ 8 புக் படிச்சேன் அப்படிங்கிறதே ஒரு கண்டிப்பா திருப்தியான காரியமா தான் இருக்கும். நான் வந்து என்னோட செலக்ஷன் எப்படி வச்சுக்கிட்டேன்னா, இந்த 13 புக்க வந்து ஒரு 6, 7 ஜேர்னரா பிரிச்சேன். சயின்ஸ்ங்கிறதுல தான் எனக்கு வந்து என்லைட்மென்ட் வந்துச்சு. ஆர்பிட்டல், என்லைட்டன்மென்ட், பிளே கிரவுண்ட். இந்த 3யும் நான் வந்து சயின்டிஃபிக் வச்சுக்கிட்டேன். ஆர்பிட்டல் வந்து ஸ்பேஸ சொல்லுதுன்னா, பிளே கிரவுண்ட் வந்து கடல சொல்லுது. என்லைட்டன்மென்ட்டும் அதோட நாட் வந்து எனக்கு வந்து சயின்ஸ்ங்கிற மாரி தான் தோணுச்சு. அப்புறம் ஜேம்ஸும், ஸ்டோன்யார்டும் நான் வந்து ஹியூமன் எம்பத்தின்னு வச்சுக்கிட்டேன். மனித உணர்வுகளை சொல்லக்கூடிய 2 புக்கு அப்படின்னு வச்சுட்டேன். ஆ ஜேம்ஸ் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் செலக்ட் பண்ணதுனால, நான் வந்து ஸ்டோன்யார்ட் எடுத்தேன். ஸோ, அந்த 2மே படிக்கணும் ஒரு லிஸ்ட்ல எனக்கு வந்துச்சு. அந்த 2யும் படிச்சேன். அப்புறம் இந்த ஹியூமன் ஹிஸ்டரி, மனித வரலாறு, அதாவது ஜெனரேஷன்ஸா வந்து அவங்கள பத்தி சொல்லக்கூடிய கதைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அதுல தான் அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஈவென்ட்ஃபுல் ஹிஸ்டரி, வாண்டரிங் ஸ்டார்ஸ், ஹெல்டு, ஹெட் ஸ்டார்ட், மை ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே அதுல தான் வந்துச்சு. இந்த 5லயும் எனக்கு வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சது. அது வந்து அந்த கடாஃபியோட ரீஜன், அதுல வரக்கூடிய புரட்சி, அதுல இளைஞர்கள் வந்த போராட்டம், அதுல ஒரு 3 நண்பர்களோட அந்த ஒற்றுமை, அவங்க சேர்ந்து படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து கதை சொல்லிச்சு. ஆனா இப்போ சரவணன் சார் சொன்ன பிறகுதான் எனக்கு இது எல்லாமே ஒரு டைரக்டா சொல்லப்பட்ட கதைகள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எங்கேயுமே வந்து இன்டைரக்டா ஒரு படிம நிலையில ஒரு உருவகம் போல எல்லாம் கதை எதுவுமே இல்லை. டைரக்டா அந்த ஜெனரேஷன் ஒரு 4 ஜெனரேஷனுக்கு முந்தைய தாத்தா பாட்டி அவங்க அப்புறம் அப்படியே தான் கதை வந்துச்சு. ஆனா ஹெல்ட்ல மட்டும் தான் நான் சொன்னாப்புல அவர் வந்து ஒரு போயட் அப்படிங்கறதுனால முதல் 60 பக்கங்கள் வெறும் பொயட்ரி போலதான் இருக்குன்னு சரவணன் சார் எழுதியிருந்தார். அப்பவே கொஞ்சம் படிக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஆனா அப்புறம் செலக்டானா படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை விட்டேன். இவர் இப்ப இன்னொன்னு சொன்ன வந்து அந்த இயான் லீ அப்படிங்கிற அவரோட புக்க பத்தி சொன்னாரு இல்லையா? அந்த இயான் லீ வந்து ஒரு ஜட்ஜ் ஆஃப் திஸ் புக்கர் 24. அதனாலதான் அது இயான் லீயோட பங்கு ஏதாவது ஹெல்டுல இருக்குமா அப்படின்னு சார் சந்தேகப்படுறாரு. ஹெல்டு படிச்சாதான் எனக்கு என்னங்கிறது தெரியும். அப்புறம் வந்து நவீன இலக்கியம் அப்படிங்கிற தலைப்புல மாடர்ன் லிட்ரேச்சர்ல நான் சேஃப் கீப் எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு கான்டெம்பரரி ரைட்டிங். நம்ம கிட்ட இப்ப இருக்கக்கூடிய மனித உறவுகள், அந்த லெஸ்பியன், கே ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் அதுல வருது அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு 50, 60 காலத்துக்கு முன்னாடி நடந்தாலும் நமக்கு இந்தியாவுக்கு அது ஒரு கான்டெம்பரரியா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் மாடர்ன் லிட்ரேச்சர்ல எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மீதி இருக்கிற கிரியேஷன் லேக்கும் வைல்ட் ஹவுசஸும் ஆக்சுவலா எனக்கு எதுல எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி தலைப்புகள் அது. இருந்தாலும் கிரியேஷன் லேக் படிச்சது நிறைய உள்ள விஷயங்கள் இருந்தாப்புல எனக்கு தோணுச்சு. அவர் வந்து மானுடவியலை கொண்டு வந்ததாகட்டும், அதுல கம்யூனிசம் பத்தி பேசினதாகட்டும், அந்த கடைசியில வந்து சரவணன் சொன்னாப்புல அது வந்து நியாண்டர்தால் மனிதர்கள் நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னு முடிச்சதாகட்டும். நான் ஆல்ரெடி சொன்னாப்புல எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்லாம் ஞாபகம் வந்தாங்க. ஆம்ப்ரோஸும், ரிச்சர்ட்ஸும். அவங்க ஆம்ப்ரோஸ் வந்து பவுலிங் போடுறது, அது வந்து அவரோட ஹைட்டு, அதெல்லாம் வந்து எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் எல்லாமே நியாண்டர்தாலோன்னு எனக்கு இன்னும் தோண்டிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி அவர்களுடைய தோற்றங்களும், அவங்களுடைய ஹேபிட்ஸும் நமக்கு வந்து அந்த கிரியேஷன் லேக் ஞாபகப்படுத்துச்சு.
கிரியேஷன் லேக் வந்து அதோட கொடுக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்குங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸ்ட்ராங் கண்டென்டர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி வைல்ட் ஹவுஸ் வந்து ஒரு த்ரில்லர் போல போயிடுச்சுன்னாங்க. அது நான் படிக்கலங்கிறனால அதை பத்தி ஒன்றும் தெரியல. ஆனா நம்மளுடைய விமர்சனங்களின் பிரகாரம் அவரு கதிர் கூட பேசினதே ஒரு மாதிரி தான் அந்த நாவல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் இது வந்துச்சு புக்கர்லன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. அது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள போய் பார்த்ததில் அது வந்து நேட்டிவிட்டியை பேசுது. நாம சொல்லுவோம்ல, அந்த வட்டார வழக்குல வரக்கூடிய கதை அவங்களுடைய கதையை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி வைல்ட் ஹவுசஸ் இருக்கிறதுனால வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட கணக்கு பிரகாரம் இந்த மை ஃப்ரெண்ட்ஸ் வராது மட்டும்தான் டிசப்பாயின்மெண்ட்டு. மற்றபடி வந்ததெல்லாம் சரியான செலெக்ஷன் தான் நினைக்கிறேன். ஆனா எது வரும் அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தா அது இன்னும் ஒரு 2-3 ரவுண்டு ரீரீடிங் பண்ணணும். இருந்தாலும் எனக்கு என்னமோ ஜேம்ஸ் ஆர் கிரியேஷன் லேக் அப்படின்னு தான் தோணுது. ஆர்பிட்டல் வந்து நம்ம எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஆனா ஆர்பிட்டல் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுல ஃபிக்ஷன் இல்லாம நான் ஃபிக்ஷன் இருந்ததும், அதுல சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு சயின்ஸ் மேகசின்லயோ ஒரு யூடியூப்லயோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க அழகா கோத்து ஒரு புக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அது வந்து ஒரு அவார்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருந்துச்சு. பட் ஜட்ஜஸ் எப்படி நினைக்கிறாங்க, எப்படி ஹெல்டு வந்துச்சு நமக்கு தெரியாது. அது போல நாளைக்கு என்ன வேணுமானும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல நான் வந்து அப்படிதான் இதை பார்க்குறேன். ஸ்டோனியா டிவோஷன் நான் செலக்ட் பண்ண பிறகு உண்மையாவே அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஆஸ்திரேலியன்ஸ் லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் பிடிக்கும். அவங்களோட நெவர் சே டை ஆட்டிடியூட், அவங்களோட கொஞ்சம் பாசிட்டிவ், கொஞ்சம் கன்னிங்னஸ் இருந்தாலும் அந்த விளையாட்டுல அவங்க காண்பிக்கக்கூடிய அந்த அக்கறை, ஆற்றல், அவங்களோட சுற்றுப்புற சூழ்நிலை, லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் கொஞ்சம் ஆஸ்திரேலியா பிடிச்சதுனால நான் வந்து ஸ்டோனியா டிவோஷன்ல எடுத்தேன். ஏமாத்தல்ல, அந்த புக் நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஃபைனல்ல எப்படி ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜேம்ஸ் நல்ல போட்டி கொடுக்குது அப்படிங்கிறதுனால ஜேம்ஸா ஸ்டோன்யார்டான்னு பார்க்குறப்ப ஜேம்ஸுக்கு தான் நான் ஐ வில் வோட் ஃபார் இட். அதனால ஸ்டோன்யார்டு கொஞ்சம் பின்னாடி போகுது. பட் ஜட்ஜஸ் வியூ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றபடி சரவணன் சார் நல்லா பேசியிருக்காரு. ஒரு 4 புக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. மறுவிசாரணை அந்த காலச்சுவடு பதிப்பகம், மனைமாட்சி கோபாலகிருஷ்ணன், யான் லீயோட ஒரு புக் ஆஃப் புக்ஸ்ன்னு ஒன்று சொன்னாரு. அது என்னங்கிறத தேடி பார்க்கணும், எனக்கு புரியல. அப்புறம் வந்து ஆனி ஃப்ராங்க் டைரி. இந்த 4 புக் அவரோட ஸ்பீச்சில் நமக்கு ரெஃபரன்ஸ் புக் வந்துச்சு. ஸோ அவருடைய ஸ்பீச் வந்து எப்படி எவ்வளவு அவார்ட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4 அவார்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்கர் இன்டர்நேஷனல், அப்புறம் விமென்ஸ் அவார்டு அப்படின்னு ஒரு செக்ஷன் வருது. அதுல விமென்ஸோட புக்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்றாங்க. போன தடவை கூட ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் நான். இந்த வருஷம் அதுல நாம ட்ரை பண்ணலாம். அப்புறம் புலிட்சரு, இந்தியாவோட ஜேசிபி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜேசிபியோட 15, 12, 10 புக்கும் நம்ம படிக்கணுங்கிறது எனக்கு அவ்வளோ சரியா படலை. இந்தியாவில் அவ்வளவு படிச்சு பேசுற அளவுக்கு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அது அவார்டு வந்த பிறகு நாம அதை படிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம அவர் சொல்லாம விட்டது நம்ம கூட இப்ப லிஸ்ட்ல வந்த நம்ம தண்டபாணி சொன்ன அந்த ராயல் சொசைட்டியோட புக்ஸ், அந்த 6 புக்கை வந்து நாம ஏதாவது படிக்க முடியுமா? யங்ஸ்டர்ஸ் யாராவது சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, சயின்ஸை பத்தி நல்லா பேசக்கூடியவங்க யாராவது ஒரு 6 பேர் அந்த புக்கை பத்தி பேசினா நாம அடுத்த முயற்சியை தொடரலாம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி அடுத்து பேசுறவங்க அவங்க செலக்ட் பண்ண 6 பேர்ல யாராவது கை உயர்த்தி அல்லது நீங்களே அன்மியூட் பண்ணி பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனிதா இருக்கீங்களா? பேசுறீங்களா? இருக்கிறேன் கதிரவன், நான் பேசிடுறேன். நான் கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டியது இருக்கு, அதனால நான் பேசிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். சரவணன் வந்தாரா கதிர்? சரவணன் வரல. சரி, ஓகே, பேசுங்க அனிதா. நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சரவணன் சார் சொன்னதுல நிறைய டீடைல்ஸ் புரிஞ்சுது. இத்தனை போட்டிகள்லாம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இதுலதான் கிடைச்சது. பிரசன்னா சார் பேசும்போது எல்லா புக்கையும் டீட்டெயிலா சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம வீடியோ பார்த்து சில விஷயம் நமக்கு புரியும். எல்லா புக்ஸையுமே ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஒரு நம்மளோட இந்த ரீடத்தான் மூலமா எனக்கு தோணுச்சு.
கிரியேஷன் லைக் வந்தது ஏதோ நான் ரீட் பண்ண புக் வந்தது ஏதோ நான் எழுதி பப்ளிஷ் பண்ண மாதிரி வந்த புக்குன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரியில எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். என் ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து அக்கா இது உங்க புக் எதுவும் வந்திருக்கா அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த இவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோட இதுக்கு முன்னாடி ஒரு புக்கர் ரிலேட்டடா வாசிச்ச ஞாபகமே இல்ல. அதுக்கு வந்து நம்ம குரூப்புக்கு தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி கிரியேஷன் லேக்க பத்தி சார் அவங்க சரவணன் அவங்க பேசும்போது இன்னொரு என்ன சொல்றது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆஸ்பெக்ட் தோணுச்சு. அவங்க வந்து லாஸ்ட்ல அவங்களும் வந்து ஒரு நியாண்டர்தல்னு தன்னை உணர்ந்தாங்க, அதான் தனியா போனாங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் படிக்கல. ஜஸ்ட் வந்து அவங்க வந்து அவங்களோட ஒரு என்ன சொல்றது அவங்களோட ஒரு மேட்னஸ் அந்த இதுல இருந்து வெளியே வரணும், வந்து கொஞ்சம் வந்து தன்னோட லைஃப வந்து இயற்கையோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படிங்கறத என்னோட புரிதலா இருந்துச்சு. சோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம கூட 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரோட பாயிண்ட்ஸ் எல்லாரோட வே ஆஃப் பெர்செப்ஷன் மாறுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சோ இன்னும் எனக்கு வந்து நான் வாசிச்ச கிரியேஷன் லேக் இல்லாம வந்து ஆர்பிட்டல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு. ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போதான் பிரசன்னா சார் சொன்ன மாதிரி அந்த சயின்ஸ் ரிலேட்டடா உள்ள புக்குன்னா அந்த ஒரு ரீடர் தான் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல ஈவன் ஒரு புக் இருக்கு, அதை கூட நான் செலக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் இப்பவே சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு நான் அந்த ஒரு நம்ம குரூப்ல இதுல போடுறதுல கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுல வந்து இங்கிலீஷ் புக்ஸ் பெருசா நம்ம ரீட் பண்ணி சொன்ன மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு மாற்றமா வந்து இது இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கண்டிப்பா இன்னும் ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் என்ன புக் வருது அப்படின்னு படிக்கிற ஒரு ஆர்வம் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட்ல வந்த மத்த புக்ஸையும் வாசிக்கணுங்கிற ஆர்வமும் இருக்கு. நான் கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டியது இருக்கு, அதனால நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச இந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் சரவணன் சார் வந்திருக்காங்க. நன்றி சார், ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தது எல்லா புக்ஸையும் பத்தி. உங்களோட இதெல்லாம் மத்ததையும் வாசிக்கணும்னு இருக்கேன். ரீசெண்டா தான் உங்களை Facebookல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச் கதிரவன். நான் கிளம்புறேன். தேங்க்யூ. பாரதி மேடம். நான் பேசுறேன் சார். பேசுறேன். புக்கர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்கூல் படிக்கிற டைம்ல தான் வந்து இந்த ஒயிட் டைகர் வந்தது. ஒயிட் டைகர் வந்து ஆர்வமா வாங்கி படிச்ச ஞாபகம் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து புக்கர் பிரைஸ் படிச்சது அப்படின்னா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அருந்ததி ராயோடது. நான் அப்ப வந்து ஒரு 20s படிச்சேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல, பட் அதெல்லாம் பிடிச்ச புக் தான். எப்ப வந்து இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான புக் படிக்கிறத ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் அருந்ததி ராயோட புக் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ். 2-3 தடவை நானும் ட்ரை பண்ணேன், என்னால அது படிக்கவே முடியல. இப்ப கூட இந்த லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் வந்து எதுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா த்ரில்லர்னு இருந்துச்சு, கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இந்த மாதிரி நம்ம புக்கர் பிரைஸ் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கின புக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டென்ஸா இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருக்காது, அந்த மாதிரி தோன்றனால வந்து அதெல்லாம் படிக்காம இருந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லிஸ்ட் பார்க்கும் போதுல இப்போ நான் ஜேம்ஸ் மட்டும் தான் படிச்சேன். இன்னும் 2-3 புக் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இந்த ரிவ்யூஸ் பார்க்கும் போதுலதான் தெரியுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு அப்படின்றது தெரியுது. அதுதான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜேம்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அதை தவிர வந்து எனக்கு ஹெட் ஷாட் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ இன்சைட் அவுட் 2 அப்படின்னு ஒரு மூவி வந்துச்சு, பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிளேயர்ஸ் இருக்கும் போதுல அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, பேக்ரவுண்ட்ல அவங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடுது அப்படின்றது சார் சொல்லும் போதும் அந்த மாதிரிதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேமை வந்து ஒரு மெயினான விஷயமா இல்லாம பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், அவங்களோட பிளேயர்ஸோட மைண்ட் செட்டு, கேம் வந்து ஒரு பின்னாடி அது ஒரு எலமெண்டா இருக்கு அப்படின்ற போதுல எனக்கு இந்த ஹெட் ஷாட் படிக்கணும்னு தோணுச்சு. அவரு சாரோட புவன் அசோக் அவரோட ரிவ்யூ படிச்சதும் கேட்டதுமே எனக்கு சேஃப் கீப் அதுவுமே ரொம்ப ஆர்வமா இருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் ஷார்ட் லிஸ்ட்ல ஆன எல்லா புக்கையும் படிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சங்கர் பேசுறீங்களா? பேசுறேங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை வந்து நம்ம வாங்கின புத்தகங்களை மட்டும் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். இதோட முயற்சி வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நானும் என்னோட வந்து சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகங்கள்லாம் எடுத்து நம்ம படிக்கணும்
அப்படின்னு அதுக்கான ஒரு பட்டியல் எடுத்து அப்படி படிக்க ஆரம்பிச்சேன் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி. அது அது அந்த அனுபவத்துல தான் எனக்கு இதை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு அனுபவமா. ஆனா அதை விட ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா தமிழ் அப்படின்றது மட்டும் இல்லாம ஆங்கிலத்துல படிச்சு அதை நம்ம தமிழ்ல சொல்றோம். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி அப்படின்றதுனால ஆர்பிட்டால் வந்து எனக்கு அது கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கான தேடல் அது அந்த எழுதினவங்க எவ்வளவு தூரம் தேடி அந்த விஷயங்கள்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஒரு ரவுண்ட் ஆஃப் சர்ச் நானும் பண்ணேன். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப எப்படி சொல்றது, நான் கதிர்கிட்டயும் அன்னைக்கு அதான் சொன்னேன், இது எல்லாமே எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய தகவல்களா தான் இருக்குது. கூகுள் பண்ணா நமக்கே அந்த போட்டோஸ்லாம் வந்து பார்க்க முடியும். அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க இந்த புத்தகத்தை வந்து இவ்வளவு சுவாரஸ்யமா எழுதியிருக்காங்க அப்படின்றதுதான் வந்து எனக்கு அன்னைக்கு பேசும்போது பிடிச்சிருந்தது. நேத்திக்கு அந்த புக்கர் ஷார்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து பூமிக்கு எழுதப்பட்ட ஒரு காதல் கடிதம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லிதான் வந்து இந்த ஆர்பிட்டால் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போதே வந்து இது உலகத்தை விட்டு வெளியில போகும்போது நம்ம உலகம் எவ்வளவு அழகானது, இங்க இருக்கிற எவ்வளவு விஷயங்கள்ல இருந்து அங்க இருக்கிற வெளியில இருந்து ஒரு விஷயத்த பார்க்கும்போது அது எப்படி இருக்கு, எவ்வளவு அழகா தெரியுது, நம்ம எவ்வளவு விஷயங்கள் வந்து மிஸ் பண்றோம், இங்க இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள், அது அங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான அந்த அவங்க தத்துவவியலாளர் அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்களை அவங்க சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ஆர்பிட்டாலுக்கு வந்து நான் கொஞ்சம் நிறையவே நானும் ஒரு சீரியஸாவது அதை எடுத்து படிச்சது. அதே மாதிரி மற்ற புத்தகங்களும் வந்து கேட்கும்போது நமக்கு அந்த கதையை மட்டும் இல்லாம அது எப்படி எழுதியிருந்தாங்க, அந்த கதை வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நம்ம நண்பர்களோட காணொலி மூலமா தெரிஞ்சுது. சரவணன் சாரோட அந்த விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது, அவங்க ஆசிரியர் எதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த புத்தகம் யாருக்கானது அப்படிங்கிற ஒரு பஞ்ச் லைனோட அவரோட விமர்சனம் எல்லாமே முடியும். ஒரு புத்தகம் வந்து நீங்க த்ரில்லர் ஸ்டோரி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது புத்தகம் வந்து உங்களுக்கானது இல்ல அப்படின்னு நேரடியாவே சொல்லிடுறாரு. இந்த மாதிரியான ஒரு புது அனுபவம் நிறைய பேர்கிட்ட இருந்து கிடைக்கும் போது இதே மாதிரியான லிஸ்ட் இனி வரும்போது நம்மளும் இதுக்குள்ள வந்து எப்படியாவது ஒரு தொடர்ந்து இதுல ஒரு கூட்டா வந்து படிக்கும்போது நம்மளும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இது மூலமா எனக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு வழங்கிய வாசிப்பு நேசிக்கும் குழுமத்திற்கும் அட்மினுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி சங்கர். அடுத்து சொல்லுங்க சார். ஒரு இதுல இவரோட சங்கரோட உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது. அந்த வீடியோவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போயிருந்தாரு. அதே மாதிரி வேண்ட்ரிங் சாஸும் எல்லாருமே வந்து ரொம்ப இன்வால்வ்டா பண்ணியிருந்தாங்க. இவரை வந்து குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம், எனக்கு வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, என்னாலேயே ரசிச்சு பார்க்க முடிஞ்சது தான் இவரை நான் திரும்ப திரும்ப குறிப்பிட்டு சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட், எனக்கும் சயின்ஸுக்கும் ஒய்ஃப் வந்து பிசிக்ஸ், அதனால என்னமோ எனக்கு சயின்ஸ் வந்து இன்னும் ரொம்ப தூரமா போயிடுச்சு. பட் இவரோட இதை வந்து ரொம்ப ரசிச்சு கேட்டேன். நான் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறேன் தமிழ் ஆர்பிட்டாலுக்கு வேண்டி. ஒரு சமயவேல் சார் வந்து ஒரு தமிழ் வழிக்கு ஒரு கட்டுரை கேட்டிருந்தாரு. ஆல்மோஸ்ட் நான் சொன்ன எல்லாமே இவர் வந்து அந்த அவரோட வீடியோல வந்து கவர் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இவங்க பாரதி சொன்னதுக்கும் ஒரு இது சொல்ல விரும்புறேன் நான். அவங்க சொல்றது வந்து ஒரு உண்மையான இது. புக்கர் வந்து இப்போ வந்து நம்ம வந்து நான் சின்ன வயசுல வந்து ஒவ்வொரு ஹாலிடேஸ்லயுமே நான் பொன்னியின் செல்வன், யவனராணியை திரும்ப திரும்ப படிச்சிருக்கிறேன். இப்ப அந்த புக்ஸ் இருக்குது, என்னால படிக்கவே முடியாது. அது மாதிரி நிறைய ஒரு எழுத்தாளர் வந்து அவரை வந்து அவர் கிராஸ் பண்றதுக்கு உண்டான டைம்ங்கிறது ரொம்ப அதிகம். அதை வந்து அவர் பண்றதுக்கான முயற்சிகள் வந்து அதிகமா இருக்கணும். வேற ஒரு வாசகன் வந்து ஒரு எழுத்தாளரை கிராஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி. அவன் படிக்க 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 ஒவ்வொரு எழுத்தாளரா வந்து அவன் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு ஒரு எழுத்தாளர் வந்து அவரை டெவலப் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது மாதிரி பார்க்குறப்ப புக்கர் வந்து ஏன் வந்து முக்கியமான இதுன்னா, அதுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க உலக அளவுல அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அதோட லிட்ரரி வேல்யூ தான். நம்ம இப்ப சொல்லப்போனா
தீஜாவை வந்து திரும்ப திரும்ப எதுக்காண்டி படிக்கிறோம்? அதோட லிட்ரரி வேல்யூக்காண்டி தான். அது மாதிரி தான் வந்து இதை வந்து புக்கர் வந்து சில சமயம் ஈஸியா படிக்கிற மாதிரி புக்கா இருக்காது. சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் வச்சு வச்சு படிக்கிறது. இப்போ ஹெட்ஷாட்ல இது ஹெல்டெல்லாம் வந்து திரும்ப ஒரு தடவை படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நானே வந்து 2 தடவை அநேகமா படிச்சிருப்பேன் நான். எடுத்துக்கிட்ட டைம் அதிகம். சின்ன புக்கு. ஹெல்ட வந்து அவ்வளோ ஈஸியா வந்து படிக்க முடியாது. பட் வந்து அதை படிக்கிறப்ப உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு அனுபவமும் ஒரு த்ரில்லரையோ ஒரு பல்ப் ஃபிக்ஷனையோ படிக்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்காண்டி கொஞ்சம் நம்மளும் நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். நம்மளும் கொஞ்சம் சிரமம் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி படிச்சும் வந்து அது புரியலை அப்படின்னா அந்த இதை விட்டுருங்க. அந்த புக்கை வந்து நம்ம ஏன்னா படிக்க வேண்டிய புக்ஸ் வந்து நிறைய இருக்கிறப்ப 2-3 தடவை ட்ரை பண்ணேன், அதை வந்து என்னால் படிக்க முடியல அப்படின்னா வந்து பெட்டர் வந்து அதை விட்டுட்டு வேற புக்கை ஏன்னா ரீடிங் ஸ்லப் வந்துடக்கூடாது. அதை விட்டுட்டு வேற புக்கு போறது நல்லது. இதுதான் நான் சொல்ல விரும்பினது. இவங்க 2 பேர் பேசுனதை வச்சு. தேங்க்யூ சார். சுமந்தி ரொம்ப நன்றிங்க பேசுறீங்களா? சார். பேசுறேன் சார். ம். எல்லாருக்கும் வணக்கம். சரவணன் சார் வணக்கம் சார். நான் வந்து ஹெல்டு புக்கு படிச்சிருந்தேன். ஸோ யாரோட விஷ்லிஸ்ட்லேயுமே ஹெல்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுங்கிற பேர்ல இருக்கல. எனக்குமே கொஞ்சம் டஃப்பா இருந்தது படிக்கும் போதே. ஸோ நானும் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும்னு நினைக்கல. பட் எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது. ஓகே, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், அதனால ஷார்ட் லிஸ்ட் ஆனா நல்லா இருக்கும். பாரதி மேடம் சொன்ன மாதிரி ஏதோ நம்ம படிச்ச புக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனாலே ஏதோ நம்ம புக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த புக்கு எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா நிறைய பொயட்டிக்கா எழுதியிருந்தாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. பொதுவாகவே தமிழ் புக்ஸ்லயுமே எனக்கு அந்த வேர்டிங்ஸு அவங்க எழுதுற விதம் அது எனக்கு பிடிக்கும். ஸோ ஆக்சுவலா சார் சொன்ன மாதிரி அது சின்ன புக்கா இருக்குங்கிறதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன் அதை. சரி கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா படிச்சு முடிக்கலாம் அப்படிங்கிறதுனால. பட் ரொம்ப அது பேசின விஷயமும் கொஞ்சம் இழப்புகள் பத்தி பேசினதுனால கொஞ்சம் ஹெவியா இருந்தது. பட் படிக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எனக்கு அது எப்படி நம்மளுக்கு புரியலையாங்கிற ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நான் சரவணன் சாரோட போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ஹெல்ட பத்தி சாரோட போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே, உண்மையாவே இது கொஞ்சம் டஃப்பான புக் தான் போல அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா நான் வந்து அந்த வீடியோலயே பேசியிருந்தேன். ஸோ அந்த புக் இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கிறது ரொம்பவே எனக்கு ஹாப்பியா இருக்கு. நானும் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணி தான் அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா அது புரிஞ்சுக்கிறது, அது எதை பத்தி சொல்ல வருது, அதுக்குள்ள எனக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, அது வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது, அது நம்மளுக்கு புரியலையோ அப்படிங்கிறதுக்காக நான் அதை அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல அனுபவமா இருக்கு. எனக்கு வந்து இதுவரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி அவார்ட் வின்னிங் புக்ஸ் எல்லாம் எதுவும் நான் ரீட் பண்ணதில்லை. ஸோ இது ஒரு ஸ்டார்ட்டா தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த இந்த டைம் நம்மளோட இதுலயும் ஆர்பிட்டால் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுது. ஸோ இனிமே படிக்கணும்னு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் எல்லா புக்ஸையும் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விதை விதைச்சதுக்கு வாசிப்பை நேசிப்போமுக்கு ரொம்ப நன்றி. கதிரவன் சாருக்கும் நன்றி. சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கைடன்ஸ், உங்களோட போஸ்ட், அந்த கைடன்ஸ் எல்லாம் பார்த்து தான் நாங்க வந்து கொஞ்சம் எங்களவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஏதோ வாசிப்புல அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி ஒரு மனநிறைவும் சந்தோஷமும் இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்க வீடியோ ஃபுல்லாவே கேட்டேன் நானு. அதுல வந்து நீங்க 2-3 தடவை சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருக்கா தெரியல அப்படின்னு. எப்பயுமே வந்து நீங்க 2 தடவை படிச்சுட்டு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து அந்த புக்கு. ஒரு புக்கை வந்து 2 பேர் படிக்கிறப்ப 2 பேரும் ஒரே புக்கை படிக்கிறது இல்லை. அவங்களோட அனுபவம், எஜுகேஷன், சூழல் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி புக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். மோகமுல் வந்து நான் ஆக்சுவலா ஸ்கூல் படிக்கிறப்ப படித்தேன். அப்போ படித்த மோகமுல் வந்து எனக்கு 35 வயசுல படிக்கிறப்போ படித்த மோகமுல் கிடையாது. ஸோ அதே மாதிரி புக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரே இது கிடையாது. அதனால நீங்க வந்து என்ன எடுத்துக்கிறீங்களோ அதுல வந்து நீங்க முதல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து கோபாலகிருஷ்ணன் வந்து மனைமாச்சின்னு ஒரு நாவல் எழுதியிருந்தாரு, தாம்பத்தியத்தை வச்சு பேஸா ஒரே தீமா வச்சு. இது வந்து பவர் ஆஃப் லவ் அண்ட் பிரிவு 2 தீமை வச்சுதான் அந்த ஸ்டோரி. 4 ஜெனரேஷன் ஆஃப் விமனோட இதை வந்து பேஸ் பண்ணி இது பண்றது.
எப்பயுமே நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான். படிக்க படிக்க வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துப்போம், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நமக்கு என்ன எடுத்துக்கிறோமோ அதான் வந்து அந்த புக்கு. அதோட நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிக்கலாம். அதுதான் வந்து நான் எல்லாருக்குமே சொல்றது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வைதேகி பேசுறீங்களா? பேசுறேன் சார். வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. முதல்ல வாசிப்பை நேசிப்போம் குழுவுக்கும் கதிரவன் சாருக்கும். இந்த மாதிரி புக்கர் பிரைஸ்லாம் வந்து அனௌன்ஸ் ஆச்சுன்னா, அந்த ஃபைனலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு புக்கு மட்டும் பத்தி தான் தெரியும். அதையும் வாசிக்கிறதுக்கு ஒரு 1 இயராவது ஆயிரும். ஆனா இந்த முறை தான் வந்து எல்லா புத்தகத்தையும் பத்தி ஒரே டைம்ல வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த ஒவ்வொரு புத்தகமும் வந்து என்ன ஐடியாவ வந்து சொல்ல வருது அப்படிங்கிறத இந்த முறை இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால தான் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண புக் வந்து த ஸ்டோனியா டிவோஷனல் தான் வாசிக்கலான்னு நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா அது துயரத்தையும் அதே மாதிரி பிரசன்னா சார் சொன்ன மாதிரி அந்த எம்பத்தியையும் பத்தி பேசுறதுனால, ஆனா சார் அத சூஸ் பண்ணதுனால நான் நெக்ஸ்ட் வாண்டரிங் ஸ்டார்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். அதுவும் எனக்கு ரொம்ப புடிச்சுதான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு 8 ஜெனரேஷனோட ஒரு டிராமாவை பேசுது. அதே மாதிரி ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டிய, ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டிய மையமா வச்சு அந்த நாவல் இருக்கு அப்படிங்கும்போது அது நம்மளுடைய நம்மளுடைய கல்ச்சுரல் ஐடென்டிட்டிய பேஸ் பண்ணி சில நாவல்கள்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இருந்தது. சரி, அதனால இந்த புத்தகம் படிச்சா நிறைய நம்மனால ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாசிச்சேன். ஸோ நானும் அதை ரொம்பவே ஒவ்வொரு மொமெண்ட்ஸ் வந்து அந்த புக்ல ரொம்பவே ரசிக்கிற மாதிரி வந்து இருந்தது. ஆசை இருந்தது, எனக்கு பர்சனலா ஆசை இருந்தது வாண்டரிங் ஸ்டார்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னு. ஆனா ஜட்ஜஸ் கண் வழியா வந்து பார்த்தா மேபி இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா, ஒரு காம்ப்ளெக்ஸான என்ன சொல்றது, சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, அது காம்ப்ளெக்ஸான ஸ்டைல்ல வந்து அவங்க எழுதி இருக்கிறதுனால மேபி இது தேர்வாகாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து இருந்தது. வரிசையா அவங்க ஒவ்வொரு ஜெனரேஷன் பத்தி சொல்லியிருந்தாலும், அந்த ஒவ்வொரு ஜெனரேஷன் பத்தி பேசும்போது அது ஒரு நான் லீனியர் வேல வந்து சொல்லியிருப்பாங்க. முன்ன நடந்தத பின்ன சொல்றது, பின்ன நடந்தத முன்ன சொல்றது, இந்த மாதிரி சொல்றதுனால மேபி அந்த ஒரு சின்ன பாயிண்ட்னால வந்து இது தேர்வாகாதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிரிட்டிக்கலா நான் அந்த மாதிரியான ஒரு தாட்டும் வந்து இருந்தது. ஆனா நான் அத முழுக்க வந்து அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் பத்தி, கார்லைலோட ஸ்கூல் பத்தி எக்ஸ்ட்ராவா போய் தெரிஞ்சு படிக்கிறதும், அதே மாதிரி அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்னென்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் அவங்களுக்கும் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ஒரு நானா இந்த புக்கை நான் படிச்சிருந்தா நான் இவ்வளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பேனான்னு தெரியல. இதை நம்ம பொது வெளியில நம்ம பேச போறோம், அத நிறைய பேரு கேட்க போறாங்க அப்படிங்கிறதுனால நான் ஆர்வமா நிறைய விஷயங்கள் வந்து தேடி வாசிக்க முடிஞ்சது. இதனால வந்து இனிமே வாசிக்க போற புத்தகம் நான் அத பொது வெளியில பேசலனாலும் அத இந்த மாதிரிதான் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து எனக்கு உருவானது. இது மூலியமா எனக்கு இப்போ சரவணன் சார் அவருடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து கிடைச்சது. நான் அவருடைய போஸ்ட் எல்லாமே நான் அப்போ ஃபாலோ பண்றேன், அவரு போடுற புக் ரிவ்யூஸ் அதெல்லாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதுல சார் பேசுங்க சார். பேசலாமா? பேசுங்க சார், பேசுங்க. இது வாண்டரிங் ஸ்டார்ஸ் வந்து நல்ல புக் ஆக்சுவலா. ஒரு ஒரு இனத்தை வந்து ஒரு கலாச்சாரத்தை வந்து அழிக்கிறதுங்கிறது எத்தனை தலைமுறைக்கு வந்து அதோட எஃபெக்ட் இருக்குங்கிறத வந்து அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, லாஸ்ட் முன்னாடி புலிட்சர் வின் பண்ண நைட் வாட்ச்மேன் வந்து இதே ஸ்டோரி தான். அவங்க வந்து
நைட் வாட்ச்மேனுங்கிறது வந்து அவங்க தாத்தாவோட ஸ்டோரியை வந்து அவங்க எழுதியிருப்பாங்க, நேட்டிவ் அமெரிக்கன் கதை. கடந்த ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 புக்கர்லயாவது இந்த நேட்டிவ் அமெரிக்கன் ஸ்டோரி வந்துருச்சு. அதனால இது வந்து ஒரு ரெப்படேஷன். இது வந்து படிக்கிறவங்களுக்கும் சரி, ஜட்ஜஸ்க்கும் சரி, இது வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த படிக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ சலாம் அலைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோஃபா சக்தியோட புக்கை, அதில் வந்து பாதி வந்து அவர் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஸோ அந்த ஜெர்மனி போன பிறகு தான் வந்து அதை ஸ்டோரியோட வீச்சு, அவரோட ஸ்டைலு எல்லாமே நம்மளுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறது வந்து அப்பதான். அதுக்கு முன்னாடி சொல்ற எல்லாமே வந்து நமக்கு ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். அதே இதுதான் இதுலயும் நடந்தது. மேட்ரிங் சார்ஸை பொறுத்த மட்டும் ஸ்டோரி ப்ரெசன்டேஷன் வந்து அருமையான ப்ரெசன்டேஷன் அது. கான்செப்டும் நல்ல கான்செப்ட். ஒரே விஷயம் என்னன்னா அந்த தீம் வந்து ரிப்பீட்டடா வந்துடுச்சு. ஒரு 7-8 தடவைக்காவது வந்திருக்கும் 10 வருஷத்துக்குள்ள. அதனால அது வந்து ஷார்ட் லிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றிங்க சார். ரேவதி நீங்க பேசுறீங்களா? கோமதி சார் நீங்க பேசுறீங்களா? வணக்கம் எல்லாருக்கும். சரவணன் சாருக்கு எப்படி சொல்றது, ஒரு பெரிய மரியாதை கலந்த வணக்கத்தை தான் நாங்க சொல்றோம், குழுவின் சார்பாகவும் தனியாகவும். ஏன்னா நீங்க வந்ததும் நீங்க எங்க கூட பேசுறதும் எங்களுக்கு ஒரு பெரிய வரம், பெரிய கொடுப்பினை. சமகாலத்துல ஒரு நல்ல விமர்சகரை பார்க்கறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஒரு விமர்சனம் என்பது சர்ச்சைகளால் ஆகுது. சகிப்புத்தன்மை இல்லாமலாம் போகுது. அது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு நல்ல விமர்சனத்தை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வர்ற உங்களை பார்க்கறதும் உங்க கூட பேசுறதும் மிக்க மகிழ்ச்சியானது. இந்த ஆங்கில நாவல்களை படிக்கிற விஷயத்துல எனக்கு ஆங்கிலம் படிக்க புறமை கிடையாது, கூர்மையும் கிடையாது. ஆகவே நான் அதை படிக்கிறது இல்லை. இந்த ஆர்பிட்டால மட்டும் பழசின உடனே இப்படி நாவலை படிக்கணும் போல ஆசை வந்தது. ஆனா தொடர்ந்து இந்த நாவல்கள் எல்லாம் ஒன்று போல தோணுச்சு எனக்கு. இதை விட தமிழ்ல நல்ல நாவல்கள் வந்திருக்குது. இதுக்கு எப்படி புக்கர் போன்ற பரிசுகள் வருது? ஒருவேளை புக்கர் பரிசுகளே இவ்வளவு தானா, இந்த லட்சணமே இவ்வளவு தானான்னு கூட தோணுச்சு. அதை நான் பதிவாகவும் போட்டேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 12 பேரும் எடுத்த முயற்சிகள், அந்த எத்தனங்கள், அவங்க போட்டுக்கிட்ட அந்த எஃபர்ட்ஸ், அந்த அதுக்கு எடுத்த டைம், அது ஒரு முயற்சி, அது ரொம்ப ஒரு ஈடுபாடு. இது கதிரவனுக்கு விட அந்த அந்த குறிப்பிட்ட உரையாளர்களுக்கு பெரிய பாராட்ட சொல்லணும். இப்படிலாம் வந்து ஒரு சமகாலத்துல ஒரு விமர்சன குழுவாக நம்ம நல்ல முன்னால வந்துச்சோன்னு தெரியுது. ரொம்ப முன்னால வந்திருக்கோம். யாரும் செய்யாததெல்லாம் கொஞ்சம் துணிச்சு செய்யற மாதிரி எல்லாம் தோணுது. ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு சூழலை, ஒரு இலக்கிய வாசிப்பு சூழலை உருவாக்குனதுக்கு கதிரவனுக்கும் நம்ம குழுவுக்கும் நம்மள நாமளே தட்டி கொடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி. நான் கேட்கதான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம் கதிர். வணக்கம் சரவணன். சரவணன் சார் நீங்க பதில் சொல்லலாம். தமிழ் நாவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ கூட ஒரு சுப்ரமான ஒரு இதில் பெங்களூரில் இது நடந்தது. அதில் நான் எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து ஒரு தமிழில் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரியோ கவிதைகள் மாதிரியோ நாவல் ஏன் வந்து உலகத்தரத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருந்தது. தமிழ் வந்து நாவல்கள் வந்து உழைப்பு கம்மி. இப்போ ஒரு 20களில் இருக்கிற பொண்ணு வந்து வைஷ்ணவ் பட்டேல்னு, அந்த பொண்ணு வந்து கைகேயின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க எடுத்த உழைப்பு பார்த்தீங்கன்னா அந்த புக்லேயே தெரியும். அவங்க வந்து என்டையர் இதே வந்து அந்த கைகேயி வந்து நம்மளை பொறுத்த மட்டும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அவங்க என்ன சொல்றாங்க, தசரதன் வந்து கைகேயை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற கேட்டப்பயே அவ வந்து சொல்றது, என்னோட பிள்ளை வந்து ராஜா வாரதுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான். திரும்ப அவரை காப்பாத்துறப்பையும் அதையே சொல்றா. காப்பாத்துறப்பையும் அதை வரமா கேட்க 2 வரம் கேட்கிறப்பையும் ஏற்கனவே சொன்னதையே திரும்பியும் சொல்றா. அதெல்லாம் இல்லாம தசரதன் வந்து
யாரையும் கேட்காம அவளுக்கு தெரியாம ராமருக்கு பட்டணம் சுட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது தான் அவளோட கோபத்துக்கு காரணம். ஸோ இதை வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க அவங்க. அது மாதிரி நிறைய புக்ஸ் சொல்லலாம். இப்போ ஆர்பிட்டாலே வந்து டோட்டலி நான் ஃபிக்ஷன் புக். அது நான் ஃபிக்ஷனை வந்து ஒரு ஃபிக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு இமேஜினேஷன் மட்டும் இல்லை, அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் வேணும். நான் இப்போ வந்து குறிப்பிட்டு சொன்னேன்னா நல்லா இருக்காது. தமிழில் வந்து நாவல்கள் வந்து ஒரு மேலோட்டமாக வந்து ஒரு மேம்போக்கா ஒரு கற்பனையை மட்டும் நம்பியே ஒரு வாழ்வியல் வந்து நமக்கு வந்து ரொம்ப குறைவு. நமக்கு வந்து வாழ்வியல் அனுபவங்கள் வந்து ரொம்ப காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் 6 o'clock வந்து பகுதி நேர இலக்கியவாதிகளால் வந்து ஒரு பெரிய இதை வந்து அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெருசாக வந்து எதுவுமே நடக்கலை. ஒரு ஈழத்தில் நடந்த மாதிரியோ ஈராக்லேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ பாலஸ்தீன்லயோ நடக்கிற மாதிரி எதுவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்க நடக்கல. அதனால அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு நிறைய ஒரு ரிசர்ச் பண்ணி எதையுமே எழுதுறது இல்லை. நீங்க பர்டிகுலரா நாவல் வந்து சொன்னீங்கன்னா தமிழ்ல வந்து எந்த நாவல் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை வந்து தனியா பேசலாம். ஆனா வந்து தமிழ்ல வந்து நாவல்களோட போதாமை வந்து நிறைய இருக்குதுங்கிறது என்னோட கருத்து. ஒரு நீலகண்ட பறவையை தேடியோ அக்னி நதி மாதிரியோ அது மாதிரிலாம் நம்மளோட இதெல்லாம் வந்து பெரும்பாலும் ஆண் பெண் உறவுகளை வந்து சார்ந்ததா இருந்தது. இப்போ பீஜாவோட நாவல்களோ நீலபத்மநாபனோட இதோ எல்லாமே வந்து அந்தந்த அளவுல வந்து அதோட உச்சத்தை எட்டி இருக்குது. வேற ஆதவனோட காகித மலர்கள் இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்ற மாதிரி சில புத்தகங்கள் தான் தவிர ஓவரால நாவல் வந்து தமிழை பொறுத்த மட்டும் போதாமை இருக்குதுங்கிறது தான் என்னோட கருத்து. நான் உடன்படுறேன் சார் இந்த கருத்தோட. எனக்கு எழுத்தாளர்களோட பழக்கமும் உண்டு. அவர்களோட உழைப்புங்கிறது உட்காந்து எழுதுவதோட முடிஞ்சிருது. ரொம்ப சில எழுத்தாளர்கள் மட்டும்தான் ரிசர்ச் பண்றாங்க. உண்மையை சொல்ல போனா ஒரு நாவலுக்கு ஒருத்தங்க எடுத்துக்கிற காலகட்டமே நமக்கு அவங்களோட உழைப்பை காட்டி கொடுத்துரும். வருட கணக்கில் உட்காந்து எழுதுறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்பலாம். ஒரு வருட புத்தக திருவிழாவுக்கு எத்தனை புத்தகம் கொண்டு வரணும்னு ஒரு டார்கெட் வச்சு எழுதுறவங்களாம் இருக்காங்க. இப்போ நம்ம அதை யாரையும் குறை சொல்லல, பட் இது ஒரு காரணம். ஆனா கோமதி சார் சொல்றது உண்மைதான். அதுல புக்கர்ல வந்த இப்ப நம்ம படிச்ச 12 புத்தகங்கள்ல சில புத்தகங்களோட சிறந்த புத்தகங்கள் தமிழ்ல இருக்கு. அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஹமீத் பேசுறீங்களா? ஓகே, பிரியதர்ஷினி பேசுறீங்களா? பிரியா ஜேம்ஸ் படிச்சீங்களா? இதை கேட்பீங்கன்னு தெரிஞ்சனாலதான் சார் ரொம்ப நேரமா அமைதியா இருந்தேன். பாதி புக் முடிச்சிருக்கேன். சரி, ஓகே. பாதி புக் முடிச்சிருக்கேன். எனக்கு என்ன சிக்கல்னா, ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்ல ஈவெண்ட். ஆரம்பத்துல இருந்து நான் இதுல வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா கோமதி சாருக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் எனக்கும். ஒரு சிம்பிள் இங்கிலீஷ்னா எனக்கு வந்துட்டு கடகடன்னு வாசிச்சிடுவேன். அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரவி சுப்பிரமணியம் மாதிரியோ இல்லைன்னா சேத்தன் பகத் மாதிரியோ இருக்கிற புத்தகங்களை வாசிக்கிறது வந்து ரொம்ப சுலபம். நம்மளுக்கு வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாவே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சீக்கிரமா வாசிச்சிடுவேன். இந்த புக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைச்சு எடுத்தேன். ஏன்னா நான் வாசிச்சிருக்கேன். மார்க் மேன்சன்ஸ் புக் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். பட் இது வந்துட்டு இந்த உரையாடல்கள், the conversation was very டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியல. எனக்கு பிரசன்னா சார் சொல்லிதான் தெரியும் அது டேனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு புத்தகத்தை வந்துட்டு நான் லேப்டாப் வச்சு அதுல வந்துட்டு மீனிங்ஸ் பார்த்து அதுக்கப்புறமா ஓகே இது வந்துட்டு அவங்க உச்சரிப்பை வச்சு அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சு ஒரு பகுதி புத்தகத்தை வந்து நான் கடந்திருக்கேன். அது என்ன ஒண்ணு எனக்கு லேக் ஆகுது. வாசிக்கிறதுக்கு வந்து பயங்கரமா பிரேக் போட்டுச்சு. இது என்னோட பிரச்சனை மட்டும்தான். ஈவன் இதை விடவே சிரமமான புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. தண்டபாணியா இருக்கட்டும், இல்ல சங்கர், இல்ல பிரசன்னா சார் எல்லாம் பாருங்க நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு இந்த புக்கர் ஷார்ட் லிஸ்ட்ல வந்ததுல. சோ அவங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துருச்சு. நமக்கு வந்து தமிழ்ல இருக்கிற ஃப்ளோ வந்து இன்னும் ஆங்கிலத்துல வரல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தத்தக்க செய்திதான். ஒரு
ஒரு ஐடி துறையில வேலை செஞ்சுட்டு நான் இதை சொல்றது கொஞ்சம் சரியில்லைதான். பட் ஆனா இதான் ஃபேக்ட். அது எனக்கு பிரேக் போடுறனாலவோ என்னவோ நான் ரொம்ப மெதுவா படிக்கிறேன். 2வது வந்துட்டு ஜேம்ஸ் கதை உங்களுக்கு நீங்க டிஸ்கஸ் பண்ணது வீடியோஸ் பார்த்தது உங்களுக்கே தெரியும். அது வந்துட்டு ஒரு இன்னொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு சொல்ற மாதிரியான கதை. ஆக்சுவலா ஒரு ஃப்ளோல வந்து எனக்கு நல்ல ஸ்பீடு புடிச்சு கடகடன்னு வாசிச்சேன். டக்குன்னு எங்கேயாவது ஒரு மீனிங்கோ இல்லைன்னா எங்கேயாவது வந்துட்டு அந்த ஃப்ளோ வந்து மிஸ் ஆகும்போது லேக் ஆயிடுவேன். அதனால என்னால தொடர்ந்து வாசிக்க முடியாம போச்சு. மத்தபடி இவங்களோட மீட்டிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பெரும்பான்மை பார்த்துட்டேன். சிலதை மட்டும் நான் பார்க்காம இருக்கேன். கடைசியா கிளாராவோடது கூட நான் பார்த்திருந்தேன். அதுல பெரும்பான்மை நான் வந்துட்டு பார்த்திருக்கேன். டிஸ்கஸிங் ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டு என்ன சொல்றதுன்னா இவங்க இதுக்காக மெனக்கெட்டதுக்கு வந்துட்டு இவங்க 12 பேத்துக்குமே அப்ளாஸ். ரொம்ப நல்ல முன்னெடுப்பு. இது வந்து ரொம்ப புதுசா இருந்தது. இத சரவணன் சார் ஒரு போஸ்ட் போட அத வந்துட்டு பிரசன்னா சார் முன்னெடுக்க கதிருக்கு இதுல ஆர்வம் வந்தது அப்படிங்கறது வந்துட்டு ஒரு கோஇன்சிடென்ஸா நான் சொல்வேன். சோ இதுல வீடியோவா பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே பண்ணாததை நாம இந்த தடவை புதுசா பண்ணிருக்கோங்கிறத விடவே ரொம்ப சிறப்பாவே பண்ணிருக்கோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் எல்லாரும் ஈவன் பிபிடிஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பிரசன்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஆபீஸ் மீட்டிங் ரேஞ்சுக்கு இருந்தது. பட் ரொம்ப மெனக்கடல்கள் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. முக்கியமா சரவணன் சாரோட போஸ்ட். நீங்க பிரசன்னா சார் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாலே நான் சரவணன் சாரோட போஸ்ட் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பிரசன்னா சார் போஸ்டையும் பார்த்தேன். அதுக்கப்புறமா என்ன சொல்றதுன்னா எல்லாத்தையுமே நான் கவனிச்சுட்டு இருந்தேன். அது எனக்கு அதனால எனக்கு அது ஆரம்பத்துல இருந்து எனக்கு கம்யூனிகேட் ஆக முடிஞ்சது. பட் சீக்கிரமா வந்துட்டு புக்கு கடைசி அந்த ஷார்ட் லிஸ்ட்ல இருந்துட்டு வின்னர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால நான் கண்டிப்பா ஜேம்ஸ படிச்சிருவேன். நான் படிச்சு முடிக்கிற ஜேம்ஸ் தான் வந்துட்டு பிரைஸ் வாங்கணுங்கிறதும் என்னோட விருப்பம் தான். சோ கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். கலந்துகிட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எஃபர்ட் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி கதிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பிரியா. சார் நீங்க பேசலாம். இந்த ஆங்கில வாசிப்புங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்ஈசினஸை வந்து நிறைய பேருக்கு பொதுவாகவே கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கும் நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கோ வேலைக்கோ எதுவும் சம்மந்தம் இல்லை. நம்ம வந்து எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோமோ, எதை வந்து என்ஜாய் பண்ணுறோமோ, அது ரீடிங் வந்து ஒரு பர்சனல் என்ஜாய்மெண்ட்டு தான். தமிழில் இருக்கிற நெருக்கமான உணர்வு சில பேருக்கு வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறது இல்லை. அதுக்கும் ஆங்கில பகுதிக்கு சம்மந்தம் இல்லை. 2வது இந்த ஜேம்ஸை பொறுத்த மட்டும் என்னன்னா, நீங்கள் வந்து பொதுவாகவே பிக்னஸ் வந்து ஆங்கிலத்தில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது த்ரில்லர்ஸில் ஆரம்பிக்கிறது தான் பெஸ்ட்டு. த்ரில்லர்ஸ் பிடிக்காதவங்க ரொமான்ஸில் ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டு. புக்கர் லெவல் உள்ள புக்ஸையோ கிளாசிக்ஸையோ நம்ம எடுத்தோம்னா அது வந்து நம்மளை வந்து உள்ள விடாமல் வெளியில் தள்ளுறதுக்கு தான் பார்க்கும். அதனால வந்து ஆங்கிலத்தில் பிகினர்ஸ்ன்னு நான் சொல்றது ஆங்கில புலமையில இல்லை, ஆங்கில நூல்களை படிக்கிறதுல ஆரம்பத்தில் இருக்கவங்க. அவங்க வந்து என்னைய பொறுத்த மட்டும் த்ரில்லர்ஸ் படிக்கிறது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும். அதை வந்து என்னன்னா ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்குது பாருங்களேன். அந்த ஃப்ளோ வந்து கிடைக்கிறதுங்கிறது த்ரில்லர்ஸில் தான் கிடைக்கும். த்ரில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர் அது மாதிரி இல்லாமல் குவாலிட்டி த்ரில்லர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் யாராவது த்ரில்லர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. நல்ல புக்ஸை வந்து நான் வந்து கோட் பண்ணுறேன். அதில் ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி புக்ஸுக்கு வர்றப்ப வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜேம்ஸில் வந்து அவங்க பேசுறது வந்து பிளாக்ஸோட இங்கிலீஷு. பிளாக்ஸுக்கு வந்து தனியாக இங்கிலீஷ் இருக்குது. அதில் வந்து கிராமர் கிடையாது. அவங்க வந்து பேசுறதே அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் வந்து தனியாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து அவங்க அப்படியே கொடுக்குறப்ப பிளாக்ஸ் இங்கிலீஷ் வந்து அப்படியே கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து படிக்கிறப்ப வந்து ரொம்ப சிரமப்படுத்துவாங்க. அதுதான் அதில் வந்து ஜேம்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தடையான விஷயமா இருந்திருக்கும்.
அதர் தன் தட் அது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி அது. அதோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் வந்து அந்த ஜேம்ஸை பொறுத்த மட்டும் முக்கியமான விஷயம். படிக்கலாம், நீங்க வந்து உங்க ஸ்பீடு எதுவோ அதுலயே படிங்க, அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பிரியா நீங்க பாதி படிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பாதி தான் அந்த லாங்குவேஜஸ் வருது. அதை தாண்டிட்டீங்கன்னா ஃபுல்லா நார்மல் இங்கிலீஷ் வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க அந்த தடையை விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க, 2 நாள்ல முடிச்சிருவீங்க. பின்னாடி எல்லாம் அதிகமா அந்த ஸ்பீச் இல்ல. அதேதான் நடந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அது ரொம்ப அதிகமா இருந்தது. அடுத்தடுத்த சாப்டர்ல வந்துட்டு நார்மல் இங்கிலீஷ் இருந்தது, அதுக்கு அப்படியே ஃப்ளோ வந்துருச்சு. மறுபடியும் அவங்க கன்வர்சேஷன் வரவுமே லேக் ஆச்சு. அது ரொம்ப டயர்ட்னஸ் கொடுத்துருச்சு, வேற எதுவுமே கிடையாது. சொல்ல போனா நீங்க சொன்ன மாதிரி இந்த கீழே வைரத்தை தோன்றவங்க வந்து பாதி தோண்டி டயர்டாகி தூக்கி போடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரிதான் நான் தூக்கி போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பியும் நான் அதை எடுத்து வாசிக்கிறேன். கண்டிப்பா நான் முடிக்கிறேன். நான் கண்டிப்பா நான் அந்த அக்டோபர்ல எல்லாம் எழுதிடுறேன். நான் அதுக்காக ரிவ்யூ எழுதிடுறேன். தேங்க்யூ சரவணன் சார். தேங்க்யூ. ரேவதி, உங்களால் அன்மியூட் பண்ண முடியுதா? மைக் கேமரா ஏதாவது ஆன் பண்ண முடியுதா பாருங்க. ஓகே. விக்னேஷ், நீங்க பேசுறீங்களா? விக்னேஷ்? இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. ஓவன், இப்போ உங்களால பேச முடியுமா? இல்ல, பேசுங்க. இப்போ கிளியரா இருக்கா? ஓகே, ரொம்ப சாரி. ஃபர்ஸ்ட் ஆடியோ இவ்வளோ இதுவா டிஸ்டர்பா இருக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிடணும்னு நினைச்சேன், முடியல. ஸோ திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு கேதரிங் வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். இதை டிஸ்கஸ் பண்றதே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்னு நினைக்கிறேன். புக்கர் லாக் லிஸ்ட்ல நான் பேச எடுத்துக்கிட்ட புக் வந்து த சேஃப் கீப், ஏல் வேண்டர்வுடன் சொல்லிட்டு ஒரு டச் ரைட்டருடைய புக்கு. அந்த ரிவ்யூலயே நான் கதிர் அவரும் பேசிட்டு இருக்கப்ப சொல்லிட்டு இருந்தோம், இது ரொம்ப முக்கியமான ஒரு தீம் எல்ஜிபிடிக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுது. பட் அந்த அளவுக்கு இது டெப்த்ல டிஸ்கஸ் பண்ணுதா, இது வந்து புக்கர்ல இருக்கிறதுக்கான அளவுக்கு இதுக்கு வந்து இதனுடைய ரைட்டிங்குள்ள இன்டெப்த்குள்ள அதுக்கான தகுதி இருக்கா அப்படின்றதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு வந்து நான் கன்ஃபார்மா போகாது இந்த புக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது ரொம்ப எனக்கு மேலோட்டமா ரொம்ப இதை வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருந்தது இந்த தீம். அதனுடைய தேவைகளும் இப்போ அதோடைய கான்டெம்பரரியா இன்னைக்கு இந்தியாவில நம்ம அதை பேசுற அதுக்கான தேவைக்கான குரல் கொடுக்குற நேரத்துல அது அதே அளவான குரலை தான் அங்கேயும் இப்போ அது பதிவு செஞ்சிருக்கு. அது அதை தாண்டி அடுத்த வேவுக்குள்ள அவங்க போயிருப்பாங்க. அந்த வேவோட குரலாவோ அந்த அதுக்கான ரெக்குவயர்மெண்டான இதுவாவோ எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஃபீல் தான் எனக்கு வந்து அந்த புக்கு படிக்கிறப்ப இருந்தது. அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து ரொம்ப மேலோட்டமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ரிலேஷன்ஷிப், பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அது இன்டெப்தா பேசி இருந்தாலும் பட் இதோட மேஜர் தீம் வந்து எல்ஜிபிடிக்யூ தான். ஸோ அதை இது வந்து அந்த அளவுக்கு பேசல. பட் ஆனா அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பும் அந்த இசபெல் அப்படின்ற கேரக்டருக்கான மன உணர்வையும் இது வந்து ரொம்ப தெளிவா பேசியிருக்கோம். ஸோ எனக்கு நேத்து வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் புக்கா இது அனௌன்ஸ் பண்ணோன்னே எனக்கே புரியல இது வந்து எதன் அடிப்படையில வந்ததுன்னு. மேபி இது எல்ஜிபிடிக்யூ ஒரு புக்கு இருக்கணும் அப்படின்னு ஏதாவது கோட்டா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. புக்கில் ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் அது இது மாதிரி ஒரு புக்கு இந்த இடத்துல இது இருக்கணும் அப்படின்னு அதுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி எனக்கு தாட்ஸ் வந்தது. பட் நம்ம இப்போ தொடர்ந்து அதை ரிவ்யூ பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறது மூலயமா எனக்கு வந்து எக்ஸப்ஷனலான கதைகள், எக்ஸப்ஷனலான ஸ்டோரிஸ் வந்து இருக்கிறப்ப சேஃப் கீப் செலக்ட் பண்ணது எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங் தான். பட் இது எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கான கண்டிப்பா ஆப்வியஸா இது வந்து பேசுற தீம்காகவும் அது அந்த கதை எழுதப்பட்ட விதத்துக்காகவும் அந்த இசபிள்ன்ற கேரக்டருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ஈவான்ற கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அந்த ட்விஸ்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது படிக்க வேண்டிய புக்கா அவன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? எஸ். பட் ஆனா அது நம்ம நினைக்கிற அந்த புக்கர் அப்படின்ற இடத்துக்குள்ள அது இருக்குமா, அதுவும் ஷார்ட் லிஸ்ட்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. அண்ட் சரவணன் சாரோட லிஸ்ட்ல நான் வந்து பார்த்தப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு, விஷ் லிஸ்ட்ல வந்து நான் வந்து சேஃப் கீப் வந்து வரணும் அப்படின்னு போட்டிருந்தாரு. எனக்கு அதுவுமே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. சரி, அவரோட மீட்டிங்லேயே கேட்கணும்னு நினைச்சேன். சார் அது ஒவ்வொருத்தரோட புரிதல், ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்போம். அதான் இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு புக்கை ஒருத்தர் படிக்கிறப்பவும் அந்த புக்கை ஒரே மாதிரி ஒரே கதையை படிக்கிறது இல்லை, வேற வேற படிக்கும். ஸோ அவருடைய ரசனை இந்த புக்குக்கா என்னவா இருக்கு,
அவரு இதை வந்து எப்படி பார்த்தாரு, அவருக்கு இந்த புக்கோட பெரிய ஈர்ப்பு என்ன, அவரு இந்த புக் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகணும்னு விருப்பப்படுற அளவுக்கு இந்த புக்கோட ஈர்ப்பு என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். தெரியல, இன்னும் அதை பத்தி ஆல் ஓவர் த வேர்ல்ட் ரிவ்யூஸா எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நான் படிக்கல. மேபி படிச்சா அதோட புரிதல் வேற மாதிரி இருக்கும், இன்னும் அதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய தாட்ஸ். சார் சரவணன் சார் ப்ளீஸ் உங்களோட தாட்ஸ் இதை பத்தி. ஆமா, விஷ் லிஸ்ட்ல வந்து சேஃப் ஹவுஸ் போட்டிருந்தேன். எனக்கு வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா ஒரு புக்கு படிக்கல, அதனால அதை பத்தி கருத்து சொல்ல முடியாது. ஆர்பிட்டல் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டுங்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளவு அவங்களோட புக்கோட ப்ரெசன்டேஷன், அந்த ஜீனியஸ் அதெல்லாம் விட்டுட்டு அதுல ஒன்றுறது அப்படிங்கிறது என்னால அதிகம் அதுல இன்வால்வ் ஆகிக்கிட முடியல. வேற சேஃப் கீப்ல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நெதர்லாண்ட்ஸ்ல நடந்த ஹிஸ்டரி, அங்க வந்து இருந்தவங்க வந்து எப்படி வந்து ஜெர்மன்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ண பிறகு அங்க இருந்து அவங்க வந்து எப்படி நிறைய பேர் வந்து டிஸ்லோகேட் ஆகிட்டு காணாமலே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியை வந்து பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒன்று. செகண்ட் வந்து அந்த புக்ல வந்து ஒன்று வந்து சஸ்பென்ஸ், கடைசியில் இருக்கப்போ அவங்க சொல்ல போற சஸ்பென்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ப்ரெசன்டேஷனே வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒரு புக்கை வந்து வெவ்வேறு ஜேர்னர் மாதிரி எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த புக்கோட ப்ரெசன்டேஷனுக்காண்டி தான் நான் சேஃப் கீப்பை வந்து முக்கியமா தேர்ந்தெடுத்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடர்ன் ஜேன் ஆஸ்டன் நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் இது பூரா வந்து இதுதான் எரோட்டிசம் தான். அதுல வந்து ஒரு நீங்க உங்க வீடியோல சொல்லியிருந்தது தான், ஒரு வேண்டா வெறுப்பா ஏத்துக்கிறது வந்து எப்படி ஒரு இன்டெப்த் லவ்வா மாறுது அப்படிங்கிறத வந்து பக்கம் பக்கமா இது பண்ணியிருப்பாங்க. என்னோட ரிவ்யூல கூட அதான் போட்டிருந்தேன். நான் அதை படிக்கிறப்ப இது எப்படி வந்தது அப்படின்னு யோசனை வர்றப்பயே திரும்ப ஒரு டர்னிங் வந்துடுது தேர்ட் இதுல. ஸோ ஒரு சின்ன புக்ல வந்து இவ்வளவு ஜேனரை வந்து இன்க்ளூட் பண்றது, ஒரு ஹிஸ்டரியை பேஸா வச்சு அதை வந்து ஒரு நாவலுக்கு வந்து தீமா கொண்டு வர்றது, ரெண்டுமே ஒரு நல்ல இன்னோவேட்டிவ் இது. அது மெயினா வந்து சேஃப் கீப் ஹெல்த் எல்லாமே ப்ரெசன்டேஷனுக்காண்டி வந்த நாவல். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கும் அந்த வார் பேக்ரவுண்ட்னால இந்த புக் வந்து கண்டிப்பா முக்கியமான புக் அப்படின்னு தோணும். இருந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மற்ற வார்ஸ் டிபெண்ட் பண்ணி இப்போ ஈழத்தினுடைய கதைகள், அதனுடைய தாக்கம், அதை பத்தி படிக்கிறப்ப அதோட டெப்த் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா நம்ம அது மாதிரி படிச்சிருக்கோம். ஸோ இந்த புக்ல அது வந்து ஒரு பின்னணியா மட்டும் வச்சுக்கிட்டு அதோடைய தாக்கம் அப்படின்றத தாண்டி அவங்க நிறைய சஸ்பென்ஸ்குள்ள போயிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு சின்ன ஓகே இன்னும் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு மாற்று கருத்து இருந்தது, அவ்வளவுதான். நைஸ் சார், இட் வாஸ் நைஸ் வியூ ஆஃப் யுவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ கதிர் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆர்கனைசிங் அண்ட் இந்த ஈவெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். ஐ திங்க் இதுல இருந்து நம்ம இன்னும் நிறைய தூரம் போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ புவன். இன்னொரு முக்கியமான இதை விட்டுட்டேன் நானு. ஒருவேளை எல்ஜிபிடிக்காண்டி வந்து இது செலக்ட் ஆயிருக்குமா அப்படின்னு எனக்கு டவுட்டு அப்படின்னு சொன்னீங்க. இது மாதிரி நீங்க வந்து நிறைய ஃபேஸ்புக்லயோ மதர் இதுலயோ ரிவ்யூஸ்லயோ எல்லாத்துலயுமே வந்து புக்கர் வந்து இதனால செலக்ட் பண்ணிருப்பாங்க, அதனால செலக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இது வந்து கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஆனா வந்து நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல வந்து புக்கரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். புக்கரை வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி, புக்கர்ல வந்து இந்த புக்கு வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி வேற எந்த இதுலயுமே உங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து புக்கரோட எல்லா லிஸ்ட்ல இருக்கிற எல்லா புக்ஸையும் படிச்சுட்டு இதெல்லாம் பெட்டர் புக்ஸ் அப்படின்னு நம்ம தனியா ஒதுக்கி வைக்கிற மாதிரி அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இது பண்ற இது வந்து எங்கேயுமே வேற எந்த போட்டியிலையுமே கிடையாது. அதனால வந்து அவங்க வந்து
இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு ரூமர் மாதிரி பரப்புறதுன்னு வச்சுங்களேன். அவங்க கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இன்டர்நேஷ்னல் ரீடர்ஸ் கூட இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருப்பாங்க. அமெரிக்காவுக்கு வந்து இத்தனை அமெரிக்கன்ஸ் தான் வரணும்னு கணக்கு இருக்குது, அதனால புக்கரில் வந்து இவங்க தான் ஷார்ட் லிஸ்ட்டில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்கள பொறுத்த மட்டும் அந்த நேரத்துக்கு அவங்க மனநிலைக்கு அந்த ஜட்ஜஸ்க்கு ஹெல்டு வந்து வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஈன் லீயா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். அது மாதிரி அந்த ஜட்ஜஸ் அவங்களோட மனநிலைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வச்சு தான் அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆக்சுவலா ரேவதி நவநீத கிருஷ்ணன் ஹெட்ஷாட்ங்கிற புக்கு பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு மைக்கு அண்ட் கேமரா கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறாங்க. அவங்களோட தாட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து சொல்றாங்க, வாண்டரிங் ஸ்டார்ஸ் வந்து ஏன் செலக்ட் ஆகலன்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருந்ததான். ஆக்சுவலா இது என்னோட கொஸ்டினும் தான். அதுக்கு வந்து இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இது மாதிரி சேம் ஸ்டோரி நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ இது மூலமா ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன புக்ஸ் வந்தது அப்படின்னு சும்மா ஒரு பார்த்து அதில் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வாசிக்கணும் அப்படின்னு தோணுது. செல்ஃப் ஹெல்ப் மட்டும் அப்புறம் தமிழ் ஸ்டார்டர் புக் நாவல்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி புக்கர் லிஸ்ட் எடுத்து படிச்சதெல்லாம் வந்து உண்மையிலேயே லைஃப் சேஞ்சிங் ஒரு பெரிய முன்னேற்றமா பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் பாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்திருக்க இதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த டைம்ல கரெக்டா இந்த கரெக்டான அந்த பேரலா அது அவார்டு இது போக போக நம்ம படிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க லைன்ல இருக்காங்க, பட் அவங்களால பேச முடியல. அவங்க தாட்ஸ் நான் ஷேர் பண்ணேன். ஓகே, இப்போ இன்னைக்கு பேசுனதுல எல்லாருமே இன்னைக்கு பேசிட்டாங்க. அதாவது நம்ம 12 பேர்ல எல்லாருமே இங்க இருக்கிறவங்க பேசிட்டாங்க. மீட்டிங்ல ரசல் இருக்காங்க, சரண்யா, ஹமீது இவங்களாம் ரெகுலர் ரீடர்ஸ். பேசுறதுன்னா நீங்க பேசலாம். ரசல் பேசுறீங்களா? வணக்கம் சார். பேசுங்க. சார் கேக்குதா? நான் பேசுறது நான் டிராவலிங்ல தான் இருக்கிறேன். ஆனா கிளியரா கேக்குது அப்படின்னா நான் பேசுறேன். கிளியரா கேக்குது, பேசுங்க. கதீர் அவரு வந்து ப்ரோக்ராம் நடத்தும் போதே ஒரு சந்திரகலாவதி மேடம்கிட்ட கேட்டிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க எந்த மாதிரி புக்கை வந்து புக்கர்ல செலக்ட் பண்றாங்க, எப்படிப்பட்ட கதையை அவங்க செலக்ட் பண்றாங்க அப்படின்னு அவர் ஒரு அதுக்காகவே நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு சரவணன் சார் வந்து இதுல வந்து தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப கூட சொல்லியிருந்தாரு, கடைசி அவங்க எடுக்கக்கூடிய அந்த மனநிலையும் அது நேரடியா கதை சொல்றது வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை, பல அடுக்குகள் இருந்தாதான் அப்படின்னு தெளிவா அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார் சரவணன் சாருக்கு. இந்த பிரசன்னா சார் சரவணன் சார் சொல்லும் போதே நான் அவர் பேசுறத ஓரளவு கேட்டேன், ஒரு சில இடத்துல கேட்க முடியல, வீடியோ நான் கேட்டுக்கிறேன். அதுல வந்து இவர் சார் வந்து ஒரு எஸ்ரா மாதிரி பேசுறாரு. எப்படின்னா எஸ்ரா எப்போதும் பேசும்போது பல புக்கு ரெஃபர் பண்ணி சொல்லுவார். நமக்கு இந்த புக்கெல்லாம் நோட் பண்ணுவாங்க, எல்லாரும் நோட் பண்ணி அதை படிப்பாங்க. அதே மாதிரி சார் ஒரு 5 புக்கு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 4 புக்கு வந்து பிரசன்னா சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அதுல இயன்லி அவரோட புக்கு இருக்கு, த புக் ஆஃப் கூஸ் நினைக்கிறேன். என்ன சார் 2022 வந்ததுன்னு நினைக்கிறேன். பிரசன்னா சார் கேட்டிருந்தாங்க அதை, அந்த புக்கு நினைக்கிறேன். அதில் நான் குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணிடுறேன் அந்த புக்கை. அடுத்து சார் இந்த புக்கர் லிஸ்ட்ல வந்த வீடியோலாம் ஒரு சிலது பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்போ கீழே கமெண்ட் படிக்கும்போது மை ஃப்ரெண்ட்ஸை வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசியிருந்தாங்க. என்னோட எதிர்பார்ப்பும் இருந்தது. அது வந்து ஒரு உண்மையான வரலாறு, அதை வச்சு அவங்க எழுதியிருந்தாங்க. 1984 நடந்தது அந்த ஈவெண்ட் வச்சு, லிபியாவில் நடந்த அந்த கலவரங்கள். அதனால மை ஃப்ரெண்ட்ஸ் நானும் எதிர்பார்த்துருந்தேன். என்னோட அதிக எதிர்பார்ப்பு வந்து அந்த வாண்டரிங் ஸ்டார் தான், வைதேகி அவங்க சொன்ன அந்த நாவல் தான். அப்புறம் செவ்விந்தியர்களை பற்றியது ரொம்ப எதிர்பார்த்தேன். சார் சொன்ன மாதிரி சார் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. நேரடியாக கதையோ இல்லை அந்த வரலாறு அப்படி நிறைய வந்துடுச்சு அதே மாதிரி அப்படிங்கிறதுனால அது செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கிளியராக சார் சொல்லிட்டாங்க. இந்த ஷார்ட் லிஸ்டான 6 புக்கையும் சார் தெளிவாக சொல்லிட்டாங்க. நமக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிருச்சு. சார்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும்,
சார் இந்த 6 ஷார்ட் லிஸ்ட்ல வந்து ஃபைனல் இந்த வின்னிங் வந்து அதிக எதிர்பார்ப்பு, உங்களோட எதிர்பார்ப்பு எதா சார் இருக்கும்? எந்த புக்கா இருக்கும்? அதை நீங்க கடைசி சொல்லிருங்க சார். அவ்வளவுதான் நான் பேசணும்னு நினைச்சது. எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெருசா நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஆன்லைன்ல தேடுவோம் ஒவ்வொரு புக்கா, எந்த புக் படிக்கிறது எந்த புக் படிக்கிறதுன்னு. சார் வந்து 10 வருஷம் அந்த புக்கர்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தெளிவா சொல்லிட்டாங்க. தமிழ் எழுத்தாளர்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆங்கில நாவல்கள்லாம் எதை படிக்கணும் முதல்ல அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கீங்க. வீடியோவை நான் ஒரு தடவை மறுபடியும் கேட்கணும். ரொம்ப நன்றி. ஏன்னா புக்கை தேடி தேடி படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸா இருக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ரசல். ஓகே, ஹமீது பேசுறீங்களா? கேக்குது ஹமீது, பேசுங்க. ஆக்சுவலி ஃபோன்ல கனெக்ட் பண்ண முடியாம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். இப்போதான் ஒரு வழியாக ஆச்சு ஃபோன்ல. அனைவருக்கும் வணக்கம். நலமா இருக்கீங்களா? இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணதுல ரொம்ப ரொம்ப கை சேதப்பட்டது இந்த மீட்டிங்க்கு தான். காரணம், எப்படியாவது ஒரு புக்காவது படிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தேன். பட் நான் என்னுடைய சூழ்நிலை இன்னைக்கு இந்த வாட்டி முடியல. இருந்தாலும் கிரியேஷன் லேக் வந்து எப்படியும் கண்டிப்பா இந்த ஒரு மாசத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு ஐடியா வச்சிருக்கேன். ஆக்சுவலா வாங்குவேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, கிரியேஷன் லேக் வந்து என்னை விட அனிதா வந்து ஒரு 10 செகண்ட் முந்திட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி குரூப்ல போறதுக்கு முன்னாடி கதிர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, நீங்க பண்றீங்களான்னு சொல்லிட்டு. நான் நாளைக்கு சொல்றேன் கதிர்னு சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் ஒரு குரூப் போட்டிருந்தாரு. நான் குரூப்ல போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அமேசான் போய் அது எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு என் ஃபோன்ல அப்படியே காப்பி பண்ணுவேன் ஸ்கிரீன்ஷாட்டை. அதை மாதிரி பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்குறேன், ஒரு ஆள் ஒத்துக்கிட்டாங்க வேணாம் அப்படின்ட்டாரு. சரி, அதோட எனக்கு மனசு நுழைஞ்சு போச்சு. சரி, ரைட், ஓகே, பார்ப்போம், இன்னொரு வாட்டி பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டேன். ஆக்சுவலி அதனால வந்து இல்லைன்னா நானும் இந்த கிரியேஷன் டேக்கில் வந்து கலந்துருப்பேன். இந்த ஜம்மால நானும் சேர்ந்துருக்கலாம். சரி, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ரைட், நான் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அது மாதிரி சரவணன் சார் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் தமிழை சுத்தமா ஒதுக்கிட்டு இங்கிலீஷ்ல படிச்சதுனால சொல்றதுக்கு எனக்கும் தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல ஒர்க் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒரு புக்கை எழுதுறாங்க. அது ஃபிக்ஷனா இருக்கட்டும் அல்லது நான் ஃபிக்ஷனா இருக்கட்டும், அவங்க எழுதுறது பாத்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு எழுதுறாங்க. தமிழ்ல நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன் இதை. ராஜேஷ்குமார் ஒரு வாட்டி ஒரு பேட்டில சொல்லியிருந்தாரு, அவருக்கு ராணுவத்துல வந்து ஒரு தகவல் தேவைப்பட்டுச்சான். அவர் போய் என்ன செய்யறாருன்னா, ஒரு கர்னலை போய் சந்திக்கிறாரு, கோயம்புத்தூர்ல ஒரு கர்னலை போய் சந்திக்கிறாரு. அந்த விஷயத்த கேட்டு ஒரு 10 நிமிஷம் அவர் பேசிட்டு இருந்துட்டு வந்துட்டாரு. உடனே அதை வச்சு ஒரு நாவல் எழுதிட்டாரு. இவ்வளவுதான் நம்மளுடைய உழைப்பு. அதனால உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா இன்டெப்தா உள்ள போய் இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நம்மளால வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் மேம்போக்காம இருக்குது. தமிழ்ல கோமசார் சொன்ன மாதிரி நிறைய நாவல்கள் இருக்குது. ஆனா இந்த நாவல்கள் எல்லாமே கதிர் சொன்ன மாதிரி நம்ம மனசை நம்ம நினைக்கிறத, நம்ம பழகிறத, நம்ம செய்யற செயல்களை வச்சுதான் இருக்கே தவிர்த்து ஒரு வரலாறை வச்சோ அல்லது இப்ப நீரதிகாரம் சொல்றாங்க, நீரதிகாரம் நான் படிக்கல, ஸோ அதை சொல்ல முடியல என்னால. பட் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி அதுக்கு நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி எழுதுற புக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால இங்கிலீஷ் படிச்சதுக்கு அப்புறமா தமிழ்ல படிக்க வந்தோம்னு சொன்னா அந்த இது ஒரு சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி தெரியுது நமக்கு பாக்குறதுக்கு. என்னப்பா இதுல ஒன்றும் ஒரு பெரிய விஷயமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் ஸ்விட்ச் பண்ணும்போது நான் அதிகபட்சம் தமிழ்ல வந்து நான் ஃபிக்ஷனே படித்தேன். ஏன்னா ஃபிக்ஷன் படிக்கும்போது என்னன்னா ரொம்ப மேம்போக்கா ரொம்ப அதிகமாலாம் யோசிக்காம சும்மா ஒரு இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷனை எடுத்துக்கிட்டா கூட சுஜாதா ஒரு 2-3 சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலா எழுதியிருக்காரு. ஜீனோ, மீண்டும் ஜீனோ, அது மாதிரி இது எனியந்திரா, மீண்டும் ஜீனோ, அப்புறம் திசை கண்டேன் வான் கண்டேன், இந்த மாதிரி ஒரு 2-3 புக் தான் எழுதியிருக்காரு. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஒர்க்லாம் இருக்காது. அதுல சும்மா மேம்போக்கா ஒரு 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 கிளான்ஸ் கொடுத்துருப்பாரு, நம்ம வருங்காலத்துல இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படிதான் இருக்குமாங்கலாம் தெரியாது. ஆனா அப்படி பார்த்தா 60ல வந்து அசிமோ கற்பனை பண்ணதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அசிமோ வந்து ஃபவுண்டேஷன்ல ஒரு வாட்டி எழுதியிருப்பாரு, அவங்க வந்து பூமிக்குள்ள போயிடுவாங்க, பூமி மேல வந்து மோசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க உள்ள டிரான்ஸ்போர்ட் எப்படி வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, நம்ம இப்ப கன்வேயர் பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கன்வேயர் பெல்ட் வந்து ஒரு 5 லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பெல்ட்ல அவங்க ஏறினாங்கன்னா ஸ்லோ, ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கிறேங்க. அடுத்த பெல்ட்ல ஏறாங்கன்னா 20 கிலோமீட்டர், அடுத்த பெல்ட்ல ஏறாங்கன்னா 30 கிலோமீட்டர், 40, 50. ஸோ இப்படி கடைசி பெல்ட்டுக்கு போனாங்கன்னா பயங்கர ஸ்பீடா போறக்கூடிய அவங்க சும்மா அவங்க அந்த சிட்டி ஃபுல்லாவே அவங்க அதுக்குள்ளேயே சுத்துற மாதிரி இருக்கும். இந்த கற்பனையை அவர் 60-65 எழுதிட்டாரு.
நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் தான் டைட்டானிக் பார்க்கும்போது நினைப்பேன், டைட்டானிக்ல கப்பலுக்குள்ள லிஃப்ட் இறங்கும். அது டைட்டானிக் எப்போ 1906ல ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா, அந்த மாதிரி 1900ல ஆக்சிடென்ட் ஆன ஒரு கப்பல்ல லிஃப்ட் மேல இருந்து கீழே இறங்குது. எப்போ கப்பலுக்குள்ள நம்ம வீட்லயே லிஃப்ட் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்முடைய நமக்கு கிடைக்கிற டேட்டாஸும் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால புக்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு டெப்த் இல்ல. இந்த வாட்டி கண்டிப்பா ஏதாவது ஒரு புக் இன்ஷால்லா படிப்பேன். நன்றி. நன்றி ஹமீத். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, உண்மையிலேயே இங்க நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதப்படுற புத்தகங்களோட பக்கங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஈவன் காவல் கோட்டமாகட்டும், நீரதிகாரமாகட்டும் எல்லாருமே ரொம்ப ரிசர்ச் பண்ணாங்கன்னா, அத இந்த ஒரு ஆங்கில புத்தகங்கள் வந்து ஒரு 300, 350க்குள்ள எழுதுற மாரி இல்லாம 800, 900 அப்படி போறதும் ஒரு கொஞ்சம் பெருசா இருக்குன்னு அது ஒரு குறையா சொல்ல முடியாது. பட் அதுவும் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அடுத்து ஓகே. இப்ப எல்லாரும் பேசியாச்சு. யாராவது விடுபட்டு இருக்கீங்களா? இல்ல ஒரு விஷயம் இல்ல, இந்த பக்கங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து லார்ட் ஆஃப் ரிங்ஸ் எடுத்துக்கோங்க, 1000 பக்கங்கள் அது. ஆனா அதுல வந்து 2வது புக்கு மட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2வது புக்கு பயங்கர இழுவை. அதுல வந்து எண்ட்டுகள்லாம் வருவாங்க. அது வந்து அந்த அளவுக்கு இழுவையா இருக்கும். இருந்தாலும் அது புக்கா மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 1000 பக்கம் ஒண்ணுமே தெரியல எனக்கு ஆக்சுவலி. அது நான் படிக்கும்போது அவ்வளவு புக்கு தூக்குறது தான் கஷ்டமா இருந்துச்சு தவிர்த்து அது ஒண்ணுமே தெரியல. அப்போ இத்தனைக்கு நான் இங்கிலீஷ் புக் படிக்க ஆரம்பிச்சு ஒரு 3-4 வருஷம் தான் ஆயிருக்கும் நான் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படிக்கும்போது. அது மாதிரி ஹீச்சி எண்டவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம், ஒரு புக்கு. அந்த புக்ல வந்து ஐன்ஸ்டீனை வந்து அவனுடைய ஏஐ அசிஸ்டண்டா வச்சிருப்பாங்க. அந்த புக்கு ரொம்ப பழைய புக்கு தான், எனக்கு பழைய புக் கடையில தான் கிடைச்சது. அந்த மாதிரி பக்கங்கள் வந்து பெரிய விஷயம் இல்லை. அந்த கொஞ்சம் நம்மளை இழுத்துட்டாங்கன்னு சொன்னா பக்கங்கள் அது பாட்டுல பறந்துகிட்டு இருக்கும். நான் வந்து ஹாரி பாட்டர் 5th பார்ட் படிக்கும்போது கடையில வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள படிச்ச பக்கங்கள் வந்து 75 பக்கங்கள். இத்தனைக்கு 6 மணிக்கு மேலதான் வாங்கினேன். அதை வாங்கிட்டு ஒவ்வொரு லைட் கம்பத்துக்கு கீழே நின்று ஒரு 4-5 பக்கம் படிப்பேன். அப்புறம் அதுதான் நம்மளை அதை உள்ள இழுத்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை படிக்கிறது ரொம்ப ஈஸி. பக்கங்கள் ஒரு பெரிய கணக்குல இல்லைங்கிறதுக்காக சொல்ல வரேன். நன்றி. நன்றி. ஓகே. இப்ப எல்லாரும் பேசியாச்சு. சரவணன் சார் உங்க இறுதி கருத்தை சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். கேளுங்க சார். சரவணன் சார்கிட்ட அவர் வந்து அந்த ஜேசிபி அவார்ட்ஸ் பத்தி சொன்னாரு, இந்தியால கொடுக்குற அவார்டு. அது வந்து இந்த புக்கர் போல ஒரு பர்டிகுலர் இயர், இப்ப புக்கருக்கு எடுத்தீங்கன்னா போன அக்டோபர்ல இருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் அப்படின்னு அவங்க கனெக்ட் பண்றாங்க. அதுக்குள்ள வந்த பப்ளிஷிங் புக்ஸ் தான். அது போல ஜேசிபிக்கு ஏதாவது பீரியட் இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஏன் சாகித்ய அகாடமி 5 வருஷம் வைக்கிறாங்க? அது ஏன் இந்தியாலயும் 1 வருஷம் 2 வருஷம் வர மாதிரி ஏன் வைக்கல அவங்க? அதற்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிறத சார் சொல்லணும்னு கேட்க. ஜேசிபி வந்து சார் இதே மாதிரி தான் புக்கர் இன்டர்நேஷனல் மாதிரி லாஸ்ட் இயர்ல வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும் அந்த பர்டிகுலர் பீரியட்ல. இப்போ ஆல்ரெடி ஜேசிபி வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லாங் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு கட் ஆஃப் பீரியடுக்குள்ள அது வந்து இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கணும் லாஸ்ட் இயர்ல. ஒன்று. செகண்ட் வந்து அந்த ஒரிஜினல் புக் வந்து முன்னாடி 5 இயர்ஸ் இருந்தது. அதுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் 5 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற புக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ 5 இயர்ஸ்க்குள்ள ஒரிஜினல் இது வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இன்னும் ஃபோர்ஸ்ல இருக்காங்கிறத நான் வெரிஃபை பண்ணி சொல்றேன். அதை வந்து ஒரு 10 இயர்ஸா மாற்றணும் அப்படின்னு இப்போ வந்து அந்த இவங்க பிரியா பொன்னியிலன்னு கேட்டப்ப 10 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க வந்து அவங்களோட தாத்தாவோட புக்கை இது பண்ணியிருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப 10 இயர்ஸ் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்குது. பட் அதை வெரிஃபை பண்ணணும். பட் வந்து இது இருக்குது, 10 வருஷத்துக்கு மேல இருக்கிற புக்ஸை வந்து நிச்சயமா வந்து ஜேசிபிக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதுல வந்து புக்கர்ல வந்து நீங்க வந்து ஷார்ட் ஸ்டோரிஸும் போகலாம். புக்கர் வந்து ஃபிக்ஷன் அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. நாவலா இருக்கலாம், ஷார்ட் ஸ்டோரிஸா இருக்கலாம். ஜேசிபியை பொறுத்த மட்டும் ஒன்லி நாவல் தான்.
ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நண்பர்களே, வேறு ஏதேனும் கதிர் ப்ரோ, இன்னும் ஒரே ஒரு சந்தேகங்கள்? ரிக்வஸ்ட். கேளுங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சார். சரவணன் சார், நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு போஸ்ட், ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஒரு டாப் த்ரில்லர்ஸ் புக்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, அதை நீங்க போஸ்டாவே போட்டீங்கன்னா அது இன்னும் நிறைய பேருக்கு ஈஸியா இருக்கும், இலகுவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ சின்ஸ் நீங்க தொடர்ந்து ஒரு 10 வருடமா புக்கை ரெகுலரா படிச்சுட்டு இருக்கிறதுனால, அதோடைய பூக்கர் பிரைஸ் வின் பண்ண புத்தகங்கள் இல்லாம ஷார்ட் லிஸ்ட் ஆகி இருக்கிற புத்தகங்களை ஏதாவது ஒரு 10 இருந்து 20 புத்தகங்கள் சஜஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் நீங்க போட்டிங்கனாலும், போஸ்டா போட்டிங்கனாலும் அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்து படிக்கிறவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து புக்கர் மட்டும் இல்லாம ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கிறது. அதை வந்து நாவல்னு சொல்லலாம், நாவலாசன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நீங்க சொல்றது புக்கர்ல வந்து ஷார்ட் லிஸ்டோ லாங் லிஸ்டோ, இப்ப புக் ஆஃப் கூஸ்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன புக்கு. அது மாதிரி புக்கை வந்து செலக்ட் பண்ணி பண்ண சொல்றீங்க. ஓகே, அது நிச்சயமா போடலாம். த்ரில்லர்ஸ் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறேன். நான் அப்பப்போ த்ரில்லர்ஸை வந்து விடவே முடியாது என்னால. அதனால அப்பப்போ நான் வந்து த்ரில்லர்ஸ் வந்து டாப் த்ரில்லர்ஸை வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஓகே சார், நாங்கள் அப்போ செக் பண்ணிடுறோம் சார். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ புவன். பிரசன்னா சார், நீங்க நன்றியுரை சொல்லி முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். மிக சிறப்பான நிகழ்வு. ஒரு சாதாரண இங்கிலீஷ் புக் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதை வந்து இந்த புக்கரோட 2024 ரெவ்யூவில் போய் ஒரு மிகச்சிறப்பாக ரீச் ஆகி அந்த வீடியோவும் நன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கதிர் சொல்றதும், இன்னைக்கு வந்து சரவணன் மாணிக்கவாசகம் சார் வந்து நம்ம கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த வாசிப்பதற்கான, நம்மை மேம்படுத்துவதற்கான நிறைய விஷயங்களை, நிறைய புக்ஸை கோட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும், நாம இன்னும் ஆங்கில புத்தகங்களை நோக்கி நம்மளை இன்னும் தள்ளும் அப்படிங்கிறதும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு. அதே போல என்னால் இங்கிலீஷ் படிக்க முடியாது, நிறைய தடை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம படிக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சா கரெக்டான ப்ராப்பர் புக்ஸை எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா யார் வேணுமா இங்கிலீஷ் புக் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவருடைய உரை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதனால இங்கிலீஷ் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்காம, சார் சொல்றாப்புல இங்கிலீஷ்ல நல்ல புக்ஸ் நிறைய வருதுங்கிறப்போ ஒரு நல்ல வாசிப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நாம வந்து நல்ல புக்ஸை தவற விடக்கூடாது, தமிழ்லேயே வரணும் அப்படிங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் புக்ஸும் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம், அதை நோக்கி நகரலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை முன்னெடுப்பெடுத்த கதிர்க்கும், இங்கு வந்திருந்து உரை நிகழ்த்திய சரவணன் மாணிக்கவாசகம் அவர்களுக்கும், தங்களுடைய பங்காற்றிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நன்றி. நன்றிங்க சார். நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.